பிரைஸ் தி லார்ட். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியையையும் செய்வான். ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாக மெய்யாக, உண்மையா, நிச்சயமா, நான் என் ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் ஆண்டவர் செய்யற கிரியில கூட ஆண்டவர் செய்யற அற்புதத்தை தாண்டிலும் அதை காட்டிலும் பெரிய அற்புதத்தை உங்களால செய்ய முடியும். ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்களால செய்ய முடியும். ஆண்டவர் பிறவி குருடரெல்லாம் பார்க்க செய்தார், பிறவி முடவரை நடக்க செய்தார். ஆண்டவர் ஆண்டோடைய வஸ்திரத்தை படும் பொழுது தொடும் பொழுது சுகம் கிடைச்சிச்சு. அப்படியே நிறைய ஆண்டவர் மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகிய சுகமாக்கினார். இப்படி ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் சொல்ல போனா அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் சொல்லி இருக்கிறாரு, அவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை காட்டிலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை விட மேலான அற்புதம் உங்களை வச்சு ஆண்டவர் செய்ய முடியும், உங்களை பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை, நீங்க சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரை, இயேசப்பா என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியையும் செய்வான்னு சொன்னீங்களா ஆண்டவரை. இன்னைக்கு உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரை. இன்னைக்கு பயன்பட முடியாதுன்னு சொல்லி கண்ணீரோட நிற்கலாம், ஆகாதுன்னு தள்ளப்பட்டு நிற்கலாம். ஆண்டவரை, உங்களை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை நீங்க செய்கிற அற்புதத்தை விட மேலான அற்புதத்தை உங்களை கொண்டு செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, நிச்சயமாகன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, மெய்யாகன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரை. ஆண்டவரை, இவர்களை நீங்க பயன்படுத்துங்க, உங்க வல்லமை இறங்கட்டும். நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலன்னு சொல்லி நிற்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆண்டவரே, அந்த செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய கிருபையை கொடுங்க. எல்லா பயத்தின் கட்டுகளையும் அறுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர், உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதம் அடையாளமாய் பயன்படுத்துங்க, சாட்சிகளை எழுப்பி பயன்படுத்துங்க. இருக்கிற பட்டணத்துல ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்துங்க. ஆண்டவரை, உங்க நாமம் மகிமைப்படட்டும். பிள்ளைகள் மேல இயேசப்பா, பிள்ளைகள் மூலமா உங்க நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் இயேசப்பா, அந்த கழுகுகளை செட்டைகளை அடித்து எழும்ப உயர பறக்க செய்த தேவன் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அநேக ஜனங்கள்ல இயேசப்பா அப்பா, கூட்டம் கூட்டமா இயேசப்பா, அந்த ஜன இயேசப்பா அப்பா உங்களை விசுவாசிக்கிறவங்களை கொண்டு நீங்க பயன்படுத்துங்க. அநேக கூட்டங்களுக்கு பயன்படுத்துங்க, ரட்சிப்புக்கு பயன்படுத்துங்க. இயேசப்பா, உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி இயேசப்பா உங்க சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை அற்புதமும் அடையாளம் செய்ய வைக்கிறதற்காக, செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.